வீட்டுக்கு போகிறாங்க. பயங்கரமாக அழுதுகிட்டே போகிறாங்க. எனக்கு கஷ்டமாக இருக்குது, அவர் பார்க்கவே பாவமாக இருக்குது, அவர் எவ்வளோ நம்பிக்கையோடு இருந்தார் அவங்க அம்மாவை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு, கடைசியில் அவர் இப்படி ஏமாற்றிட்டோமே பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க தமிழ். அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, எனக்கும் தாண்டி இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நான் நினச்சி கூட பார்க்கல, நான் தாண்டி போய் சொன்னேன், இன்றைக்கி உன் வாழ்க்கை எப்படி ஆகணும்னு எனக்கு தெரியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அழறாங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. அங்கே வீட்டில் பாட்டியும் சொல்கிறாங்க, ஐயோ கடவுளே, இந்த வீட்டில் எதுக்காக இப்படிலாம் நடக்குதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்தோட அம்மாவும் சொல்கிறாங்க. ராஜாங்கம் ஒரு மாதிரி ரொம்ப வருத்தத்தோடு வரார் வெளியே. அப்படியே ரோட்லேயே நடந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது அங்கே உட்காந்துட்ருக்காரு போஸ் உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாரு, இந்தா ரொம்ப சோகமாக இருக்கியா, இந்த சிகரெட்டை பிடி அப்படின்னு சொல்கிறாரு. வாங்கி அப்படியே பிடிக்கும்போது அப்படியே யோசிக்கிறாரு, என்ன வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாரு. ஆமாம், எப்போ பார்த்தாலும் என்னை வீட்டை விட்டு அனுப்பிடுறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு போஸ் சொல்லிட்டுருக்காரு. அப்போ ராஜாங்கம் ரோட்டில் நடந்து வரத பார்க்குறாரு. பார்த்தோன்னே போஸுக்கு கோபமாக வருது. கொடு வண்டி சாவியை கொடு அப்படின்னு போஸ் கேட்குறாரு. டேய் வேணாடா, எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு கேட்குறாரு. இல்லை விடக்கூடாது, இவர் வீட்டில் இருக்கிறதுனால தானே எப்போ பார்த்தாலும் என்னை வீட்டை விட்டு அனுப்புறாரு, அவர் என்ன பண்ணுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போகிறாரு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டும் கூடியே போகிறாரு. போகும்போது ராஜாங்கம் அப்படியே நடந்து போகிறாரு. அப்படியே பின்னாடி வண்டியை விட்டு அப்படியே போஸ் வந்து அப்படியே ஏற்றிடுறாரு. கீழே அப்படியே விழுந்து கல் மேலே அப்படியே மண்டை பட்டுடுது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கத்துறாரு, வாடா அவர் செத்து போயிட போகிறாரு, வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போஸை கூட்டிகிட்டு வந்து அப்படியே போயிட்டாரு. அப்படியே ராஜாங்க கீழே விழுந்து கிடக்கிறாரு. அங்கே ஒருத்தர் வராரு. ஐயோ என்ன இது, ஐயா கீழே விழுந்து கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாரு. பக்கத்தில் போலீஸ் இருக்கு, போய் கூப்பிடுறாரு. ஐயோ கீழே விழுந்துட்டாரு, அடிபட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. கூட்டிகிட்டு போனோடனே அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருமே வராங்க. வீட்டுக்கு வந்து சொல்கிறாங்க, ஐயாக்கு மண்டியில் அடிபட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே அப்படி கத்துறாங்க, பயங்கரமாக அழறாங்க. தமிழோட மாமியார் எல்லாருமே சேர்ந்து அங்கேருந்து போகிறாங்க. அப்படியே போஸ் கிட்ட சொல்கிறாங்க. போஸும் ஓடி வராரு. வாங்க வா சித்தப்பா போகலாம், வா சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. போன உடனே டாக்டர் கிட்ட கேட்குறாங்க, எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு தலையில் நல்லா பலமாக அடிபட்டிருக்கு, இப்போ எங்களால் எதுவுமே சொல்ல முடியாது, ஒரு 24 மணி நேரம் கழிச்சு தான் சொல்ல முடியும் அப்படின்னு டாக்டர் உள்ளே போகிறாங்க. எல்லாருமே அழறாங்க. ஐயோ கடவுளே, என் பிள்ளைக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை ஏன் கொடுத்த, என் பிள்ளை நல்லது தானே பண்ணான், ஊருக்கெல்லாம் நல்லது தானே பண்ணுறான், என் பிள்ளைக்கு எதுக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே கத்துறாங்க. தாமரையோட அம்மாவும் சொல்கிறாங்க, எல்லாம் அந்த தமிழால் வந்தது தான், தமிழ் தான் நல்லா ஏமாற்றிட்டான் அண்ணனை, அதனால தான் அவரோட தாங்க முடியல, இப்படி ஆக்சிடென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாமரையோட அம்மாவும் அங்கே கத்துறாங்க. அப்படியே சேது எல்லாருமே பயங்கரமாக வருத்தப்படுறாங்க. ஐயோ எப்படியாவது அப்பாவுக்கு சரியாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் எல்லாமே தமிழுக்கும் தெரியுது. தமிழ் அவங்க அம்மா அப்பா எல்லாருமே ஐயோ மாமாக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அப்படியே ரொம்ப பதட்டப்படுறாங்க. அம்மா நான் போய் ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு வரமா போகிறம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருடி, இப்போ போகாதடி, அங்கே போனால் கண்டிப்பாக உன்னை திட்டுவாங்கடி, உன்னை விட மாட்டாங்கடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அம்மா நான் போய் மாமாவை பார்த்துட்டு வரேன், கண்டிப்பாக நான் போகிறேன், அவர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ தமிழ், நீ புரிஞ்சுக்கோ தமிழ், நம்ம பண்ண தப்புக்கு அவங்க உள்ளே விட மாட்டாங்க தமிழ், நீ போய் அங்கே அசிங்கப்பட்டு தான் வருவேன், போகாத அப்படின்னு அவங்க அம்மா தடுக்கிறாங்க. அம்மா பரவாயில்லம்மா, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அவர் என்னை அடித்தா கூட பரவாயில்லம்மா, நான் எல்லாத்தையும் வாங்கிக்கிறேம்மா, நான் மாமா போய் நான் பார்த்துட்டு வந்துடுறோம்மா, எனக்கு கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் வேணாம்மா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அவங்க அப்பா எல்லாருமே அப்படியே கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. இல்லை நான் போய் மாமாவை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அங்கேருந்து வராங்க. தமிழை பார்த்த உடனே தமிழோட அம்மா ஈஸ்வரி எல்லாருமே அப்படியே கத்துறாங்க. என்னடி வந்துட்டியா, எங்கள் அண்ணன் உயிரோட இருக்காரா செத்துட்டாரான்னு பார்க்கறது வந்தியா, எதுக்குடி வந்திருக்கீங்க, போ வெளியே போ, என்ன நீ சொன்ன பொய்யால பார்த்தியா, எங்கள் அண்ணன் இன்னைக்கு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க. இல்லை நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க.